இதில் ஒரு இதை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது தம்பி, நீ நியமிக்கப்பட்ட தலைவர், நீங்கள் உருவான தலைவர்லாம் உங்கள் கட்சி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்குது. அது 5 ஆண்டு முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது முழு வலிமையோடு, அப்புறம் 2வது முறையும் இருக்கும்போது உங்களை கூட்டிகிட்டு வந்ததில்லை, மாநில தலைவராக நியமிக்கிறாங்க. இந்த முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு தானே ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு எல்லாம் பேச்சு விடாது. இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். ஆமாம், நீங்கள் இங்கே எல்லாம் பேசுனாங்களே, முருக திருவிழா முருக மாநாடுலாம் போட்டாங்கல்ல, தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இருந்ததா? விநாயகர் சதுர்த்திக்கு இருந்தது, சரஸ்வதி பூஜைக்கு இருந்தது, ஆயுத பூஜைக்கு இருந்தது, எல்லாத்துக்கும் இருந்தது. ஆனால் தைப்பூசத்துக்கு தமிழ் இறைவனுக்கு முருகனுக்கு இருந்ததா? இல்லை. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இருக்குல்ல, முருகனுக்கு இருந்ததா? ஆனால் அவ்வளவு காலம் இல்லை. அதை கேட்டு அதை பெற்றது நான், அதை தந்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? 4 ஆண்டு நாட்டை முதலமைச்சராக இருந்தார். இவ்வளவு பதட்டம், இவ்வளவு தப்பான திட்டங்கள் ஏதாவது அவர் ஆட்சியில் இருந்ததான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் பதறி எந்திரிக்க வேண்டியது, என்ன நடக்குமோன்ட்டு. இப்படித்தான் கார் ரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. ஒன்றும் பேச மாட்டீங்க, கேள்வி நீங்க தான் கேட்பீங்க, நான் கேட்டா சொல்ல மாட்டீங்க. இது ஏன்னா இது கொடுமை தான். அவர் தம்பி அப்படி பேசக்கூடாது, படிச்சவரு அவர் பேசக்கூடாது. அதெல்லாம் தவிர அவர் அரசியலா கருத்தியெல்லாம் நம்ம மோதுறோம், ஒரு விமர்சிச்சுக்கிறோம், அது கடுமையான சொல்லாது இருந்தது. சரி, அது